முருகனே துணை. அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பதிவு என்னவென்றால், இன்று நவராத்திரியின் முதல் நாள் 2024. வேண்டிய கோலம் மலர் நைவேத்தியம் விவரத்தை பார்க்கலாம். அம்பிகைக்குரிய வழிபாடுகளில் தனித்துவமான வழிபாட்டு முறை கொண்டது நவராத்திரி. இது அம்பிகையை சக்தியை போற்று கொண்டாடும் காலமாகும். நவராத்திரியில் கோவில்களில் மற்றும் வீடுகளில் கொலு அமைத்து அதில் அம்பிகையை எழுந்தருள செய்து தினமும் பல விதங்களில் அலங்காரம் செய்து வழிபடுவது வழக்கம். நவராத்திரியின் முதல் நாளில் அம்பிகையை எந்த நிறத்தில் அலங்கரித்து என்ன பூ கொண்டு அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும், என்ன நைவேத்தியம் படைத்து வழிபட வேண்டும், அம்மனின் எந்த வடிவத்தை இந்த நாளில் வழிபட வேண்டும் என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம். கொலு வைக்காவிட்டாலும் அம்பிகையின் இந்த வடிவத்தை எளிமையான முறையில் வழிபட்டு அம்மனின் அருளை பெறலாம். நவராத்திரி பண்டிகை. நவராத்திரியின் 9 நாட்களும் அம்பிகையை 9 விதமான வடிவங்களில் வழிபடுவது வழக்கம். இதில் முதல் 3 நாட்கள் அம்பிகையை ஆதிசக்தியாகவும், அடுத்த 3 நாட்கள் அம்பிகையை செல்வங்களை அருளும் மகாலட்சுமியின் அம்சமாகவும், கடைசி 3 நாட்கள் கலைகளையும் ஞானத்தையும் அருளக்கூடிய கலைமகளின் வடிவமாகவும் வழிபடுகிறோம். இதில் அம்பிகை அசுரனை வதம் செய்வதற்கு முன் பல்வேறு தெய்வங்களிடமிருந்து பெற்ற ஆயுதங்களை வைத்து பூஜை செய்த நாளையே ஆயுத பூஜையாக நவராத்திரியின் 9வது நாளில் கொண்டாடுகிறோம். அம்பிகை போரில் வெற்றி பெற்ற தினத்தை விஜயதசமியாக 10வது நாளில் கொண்டாடுகிறோம். நவராத்திரி 2024. இந்த ஆண்டு நவராத்திரி அக்டோபர் 3ஆம் தேதி துவங்கி அக்டோபர் 11ஆம் தேதி வரை உள்ளது. அக்டோபர் 12ஆம் தேதி விஜயதசமி விழா கொண்டாட உள்ளோம். அக்டோபர் 3ஆம் தேதி நவராத்திரியின் முதல் நாளான இன்று வியாழக்கிழமையில் துவங்குகிறது. இது ஞானகாரகனான குருவிற்கு நாளாகும். அன்னை பராசக்தியின் 3 சக்திகளான இச்சா, கிரியா மற்றும் ஞானசக்தி வடிவங்களில் நவராத்திரியின் முதல் நாளில் அம்பிகையின் இச்சா சக்தி வடிவத்தை வழிபட வேண்டும். இச்சை என்றால் ஆசை என்று பொருள். நம் அனைவருக்குமே உலக ஆசைகள் ஏராளமாக உள்ளது. அப்படி நம்முடைய விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தரக்கூடிய வடிவமாக விளங்குபவள் இச்சாசக்தி. நவராத்திரியின் முதல் நாள். நவராத்திரியின் 9 நாட்களும் அம்பிகையை ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு வடிவத்தை நாம் வழிபடுவது வழக்கம். இந்த ஒவ்வொரு அம்பிகையும் ஒவ்வொரு விதமான கோலமிட்டு அதன் மீது எழுந்தருள செய்து ஒவ்வொரு விதமான மலர்களால் அர்ச்சனை செய்து தினம் ஒரு நைவேத்தியம் படைத்து தினம் ஒரு நிறத்தில் அம்மனுக்கு அலங்காரம் செய்து அந்த நிறத்தில் நாமும் உடை உடுத்திக்கொண்டு அம்மனை வழிபடுவதால் அந்த வழிபாட்டின் முழு பலனையும் நம்மால் பெற முடியும். அப்படி நவராத்திரியின் முதல் நாளில் அம்பிகையை அப்படி வழிபட வேண்டும் என்ற விவரங்களை இங்கு தெரிந்து கொள்ளலாம். நவராத்திரியின் முதல் நாள் வழிபாடு. அம்மனின் வடிவம் உமா மகேஸ்வரி. கோலம் அரிசி மாவினால் பொட்டு வகை கோலம், மலர், மல்லிகை இலை, வில்வம். நைவேத்தியம் வெண்பொங்கல், சுண்டல். ராகம் தோடி. நிறம் பச்சை. நவதுர்க்கை வழிபாடு முதல் நாள். நவராத்திரியின் 9 நாட்களும் துர்க்கையின் 9 வடிவங்களும் நவதுர்க்கை வடிவமாக வழிபடுவது வழக்கம். துர்க்கையின் வடிவம் சைலபுத்திரி. நிறம் பிங்க் அல்லது வெளிர் ஆரஞ்சு. நைவேத்தியம் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் எலுமிச்சை சாதம், கடலைப்பருப்பு, கேசரி, மலர், மஞ்சள் நிற மலர்கள். அடுத்தது